அன்பின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர்களாக இருக்க அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் இரவும் பகலும் தேவனுடைய அழியாத வேத சத்தியங்களை வாஞ்சையோடு வாசியுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் காண்பீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் பிதாவின் சமூகத்தை தேடி ஜெபியுங்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்ன அழியாத ஒரு வாக்கு தத்தம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அன்பானவர்களே, ஆபிரகாமை அழைத்த தேவன்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நம்மையும் உலகமெங்கும் பல கோடி மக்களை இன்றைக்கும் அழைத்து கொண்டே இருக்கிறார். தனி மனிதனாய் அழைத்த ஆபிரகாமை ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன செய்தி, நான் உன்னோடு கூட இருப்பேன், நானே உனக்கு வாக்குத்தத்தமான தேசத்தை உண்டாக்கி அதிலுள்ள சத்துருக்கள் எல்லாம் துரத்தி அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு உன்னை நான் நடத்துவேன். வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததி பெருகும், பூமி மணலை போல உன் சந்ததி பெருகும். உனக்குள்ளே இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். இது உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுத்துத்தான் இன்றைய வரைக்கும் உலகம் எங்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜனத்தை உலகமெல்லாம் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இஸ்ரவேலர்களை உலகமே கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் தேவன் இன்றைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அரேபிய தேசத்தில் அந்த சிறிய தேசமான இஸ்ரவேல் தான் எல்லா காலத்திலும் எல்லா போரிலும் வெற்றி அடைந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். அந்த அரேபிய தேசத்திலே இஸ்ரவேல் தேசம்தான் மிக ஆசீர்வாத ஞானத்திலும் ஆசீர்வாத பொருளாதாரத்திலும் ஆசீர்வாத அறிவிலும் ஆசீர்வாத பலத்திலும் உயர்ந்திருப்பதை உலகமே கண்டு பொறாமைப்படுகிறது, ஆச்சரியப்படுகிறது, அதிர்ச்சி அடைகிறது. இந்த ரகசியம் என்ன? தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு கொண்ட வாக்குத்தத்தம். அது ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என் அருமையான தேவஜனங்களே, நான் உத்தமும் உண்மையும் உள்ளவர்களாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த அழியாத வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அழைத்தவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததிகளே நம்மை கொண்டு வந்தார் கிறிஸ்து இயேசு வழியாக. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் மாறாமல் உயர்ந்திருக்கிறது உலகமெல்லாம். இதைதான் கர்த்தர் என்றைக்கு நிறைவேற்றி முடிக்கிறவர். இஸ்ரவேலின் தேவனே தேவன், இந்த புனித பைபிள் போதிக்கும் தேவனே தேவன் என்பதை உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தின் வழியாய், அற்புதங்கள் வழியாய், அடையாளங்கள் வழியாய், ஞானத்தின் வழியாய், வல்லமையின் வழியாய் தேவன் காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நல்ல பிதாவே, தனி மனிதன் ஆபிரகாமை வானத்து நட்சத்திரம் போல பெருக வைத்தீரே, கிறிஸ்து இயேசுவை கொண்டு உலகம் முழுவதும் ஆபிரகாமின் சந்ததியை உயர்த்தி ஞானத்திலும் ஆசீர்வாதத்திலும் அறிவிலும் பலத்திலும் சத்தியத்திலும் சத்துவத்திலும் உயர்த்தி வைத்தீரே, இதனை நிறைவேற்றி முடிக்க மட்டும் உம்முடைய ஜனங்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உமக்கு கோடி 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 நன்றி அப்பா. நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாறி எப்போதும் எல்லாவற்றிலும் உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு உம்மையே விசுவாசித்து உம் பாதத்திலே எங்களை, எங்கள் மனைவி பிள்ளைகளை அர்ப்பணித்து உம் பாதத்திலே எங்களுக்கு தரும் ஜனக்கூட்டங்களை அர்ப்பணித்து உமக்கே ஆராதனை மகிமையும் செலுத்தி வாழ அருள் புரியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.